திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். சுடருற ஓங்கிய ஒள்ளொளியாங்கே படருரு காட்சி பகலவன் ஈசன் அடருரு மாயையினாரிருள் வீசில் உடலுரு ஞான துறவியனாமே. திருச்சிற்றம்பலம். சுடருற ஓங்கிய உள்ளொளி ஆங்கே என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணப்போகிறோம். ஒன் சுடர் பொருந்திய ஓர் உயரிய ஒளி வடிவானவன் தான் ஈசன். அவன் சாதகனின் உள்ளத்தில் கதிரவன் போல படர்ந்து விரிந்து காட்சி தருவான். அந்த ஒளியின் உதவியுடன் தன் உள்ளத்தில் அடர்ந்து படர்ந்திருந்த மாயையின் இருளை நீக்கிவிட்டால் உடலுடன் கூடியிருக்கும் போதே சாதகன் இந்த உலகத்தை துறக்க முடியும். சுடருற ஓங்கிய உள்ளொளி ஆங்கே. சுடருற என்றால் ஒளியாகவே, ஓங்கிய உள்ளொளி என்றால் உயர்ந்த தூய்மையான பேரொளி. கடந்த பாடலில் சொல்லப்பட்ட அந்த உள்வெளியில் இறைவன் ஒரு சுடராக அல்ல, சுடரின் வடிவமாகவே உயர்ந்த தூய பேரொளியாகவே இருக்கிறான் என்பதை கண்டோம். அடருரு மாயையின் ஆறிருள் வீசில். அடருரு மாயை என்பது என்ன? நம்மை பிடித்துள்ள அடர்த்தியான வலிமையான மாயை. அந்த மாயையால் உண்டாகும் ஆறு இருள் என்பது அறியாமை என்னும் கொடிய இருளாகும். இந்த அக இருள் அந்த ஈசன் என்னும் ஆன்மீக சூரியன் தோன்றும் கணமே என்னாகி விடுகிறது? முழுமையாக நீக்கப்பட்டு விடுகிறது. அப்படி நீக்கப்பட்டு விட்டால் வீசில் என்று குறிக்கிறாரே, அதுதான். நீக்கப்பட்டு விட்டால் என்னாகும்? உடலுரு ஞாலத்துறவியன் ஆமே. உடலுரு ஞாலத்துறவியன் ஆமே. அப்படிப்பட்டவர் இந்த உலகத்தில் ஞாலத்து உடலோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர் உண்மையான துறவியே ஆகிவிடுகிறார். அதாவது முந்தைய பாடலில் கண்டபடி உள்ளத்தில் தோன்றும் அந்த உயர்ந்த தூய்மையான பேரொளியே இறைவன். அவன் அறியாமை என்னும் இருளை போக்கும் ஆன்மீக சூரியன், அதாவது பகலவன் ஆவான். அந்த சூரியன் தோன்றி மாயை என்னும் அடர்ந்த இருள் முழுமையாக நீக்கப்படுமானால் ஒருவன் இந்த உலகத்தில் உடலோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே உண்மையான ஞானி என்ற நிலையை அடைந்து விடுகிறான். அதாவது ஒரு ஜீவன் முக்தன் ஆகிறான். இதற்கு ஒரு கதையை காணலாம். ஒரு மனிதன் தான் உடலோடு வாழும் இந்த உலகை ஒரு பெரிய இருண்ட குகையாக உணர்கிறான். அவனுக்கு வெளியே சூரியன் இருப்பது தெரியும். ஆனால் அவனது குகைக்குள் மாயை என்னும் ஒரு பெரிய பாறை அந்த சூரிய ஒளியை முழுமையாக மறைத்து கொண்டிருக்கிறது. அந்த குகைக்குள் இருப்பது தான் அடருரு மாயையின் ஆறிருள், அதாவது அறியாமை. அந்த இருட்டில் அவனால் எதையும் சரியாக பார்க்கவே முடியவில்லை. அவனுக்கு அச்சமும் குழப்பமும் பந்த பாசங்களும் ஏற்படுகின்றன. பலர் இந்த இருட்டிலேயே வாழ்ந்து இருந்து கூட போகிறார்கள். ஆனால் இந்த மனிதன் என்ன செய்கிறான்? இந்த இருள் உண்மையானதல்ல, இதற்கு பின்னால் ஒளி இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் வாழ்கிறான். அவன் வெளியே செல்ல முயற்சிக்கவில்லை, மாறாக தனக்குள்ளேயே அந்த ஒளியை தேடுகிறான். முந்தைய பாடலில் சொன்னது போல உண்டா இல்லையா என்ற சந்தேகத்தை கடந்து கண்ட கருத்துரில், அதாவது ஆழ்ந்து தேடும்போது அவன் உள்ளத்தில் ஈசன் என்னும் பேரொளி தோன்றுகிறது. அது ஒரு மாபெரும் ஆன்மீக சூரியன். அந்த சூரியன் உதித்த ஒரே கணத்தில் அவனது குகையை மூடியிருந்த மாயை என்ற பாறை சுக்குநூறாகிவிட்டது. குகைக்குள் இருந்த ஆறிருள், அதாவது அறியாமை முழுமையாக அகன்று விடுகிறது. இப்போது அவன் குகையை விட்டு வெளியே ஓடவில்லை, அவன் அதே குகையில்தான் இருக்கிறான். ஆனால் இப்போது அந்த குகை முழுவதும் ஒளியால் நிரம்பியுள்ளது. இருட்டில் எதை பார்த்து பயந்தானோ குழம்பினானோ இப்போது அவை அனைத்தின் உண்மையான சொரூபத்தை அவனால் தெளிவாக காண முடிகிறது. அவன் உலகத்தில் வாழ்ந்தாலும் அந்த உலகின் இருள் என்ன? அது மாயை. அவனை பாதிக்காததால் அவன் அந்த கணமே துறவியன் ஆகிவிடுகிறான். கதையின் நீதி என்ன? துறவி என்பது காட்டில் வாழ்வது மட்டுமல்ல, அறியாமை என்னும் இருளை நீக்கி ஞானம் என்னும் ஒளியில் வாழ்வதே உண்மையான துறவு. சுடருற ஓங்கிய உள்ளொளி ஆங்கே படருரு காட்சி பகலவன் ஈசன் அடருரு மாயையின் ஆறிருள் வீசில் உடலுரு ஞாலத்துறவியன் ஆமே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.